புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மூத்த மகள் சௌமியா புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் மாணவியாக ரத்த பரிசோதனை குறித்த டிப்ளமோ படிப்பு படித்து வருகிறார். கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக அவரது தந்தை வடக்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் கிணற்றில் இருந்து உடல் நீரில் கிடந்து சிதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடலை கைப்பற்றிய வடகாடு போலீசார் உடற்கூராய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகிற சூழலில் மாணவியின் பெற்றோர் மாணவியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அதே பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரும் சௌமியாவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாதமாக மணிகண்டன் சௌமியாவோடு பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவி கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மணிகண்டன் அவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டு விட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் புதுக்கோட்டை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை மாவட்ட மருத்துவக் கல்லூரி அருகே சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் மாணவி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியின் உறவினர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவரை கைது செய்ய விடாமல் போலீசாருக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி வடக்கு கிராமத்தை சேர்ந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் பயின்று வரும் மாணவி வீட்டில் இருந்து காணாமல் போன நிலையில் அருகில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மாணவியின் பெற்றோர்கள் மணிகண்டன் என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என்று மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த மணிகண்டன் என்ற நபர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி திமுக ஒன்றிய செயலாளர் தவ பாஞ்சாலன் என்பவரின் உறவினர் என்பதால் காவல்துறைக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது. காவல்துறை எந்தவித அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் உண்மை குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.